அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். யாக்கோபு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாக்கோபு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆமென். உயிரில்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. ஆமென். ஆமென். உயிரில்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கை செத்த நம்பிக்கை. ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆமென். ஆமென். யாக்கோபு 2:14 சொல்லுகிறது, என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களில் காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? செயல்களில் காட்டணும். நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஆம் என்றும் ஆமேன் என்றும் வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது உங்களுடைய விசுவாசம். அல்லேலூயா. கடமைக்காக வந்தோம், பார்வையாளராக வந்தோம் என்று இருக்காமல் ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து வாசி. அதிகாலையுடைய வார்த்தையை எடு. 100 சிலுவை பாதை சொல்லி பயனில்லை, 100 ஜபமாலை சொல்லி பயனில்லை, 1000 ஜபமாலை சொல்லி பயனில்லை. எதுவுமே பயன் தராது. அவருடைய உயிருள்ள வார்த்தை, அவருடைய உயிருள்ள வார்த்தை, இதோ நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்ற அவருடைய உயிருள்ள வார்த்தை. யூதாஸ் இஸ்காரியோத் ஆண்டவருடைய அப்பத்துண்டை பித்தி கொடுத்தார். கொடுத்ததுமே சொல்லுவார், நீ செய்ய வேண்டியதை விரைவாக செய். அப்பத்துண்டை சாப்பிட்ட உடனே யூதாஸ் வெளியே போனான். அல்லேலூயா. அப்பத்துண்டை பிச்சு கொடுக்கிறாரு. கடைசி ராபோஜனத்தில் ஆண்டவர் பிச்சு கொடுக்கிறாரு. அப்பத்தை கொடுத்தது சொல்லுவாரு, அந்த அப்பா வாயில போனதுமே அவன் உள்ளே சாத்தான் புகுந்தது. சாத்தான் அவனை உடனே வெளியே எடுத்து போகிறதுக்காக இயேசு சொல்லுவாரு, நீ செய்ய வேண்டியதை விரைவாக செய். அல்லேலூயா. இறை வார்த்தை ரிசீவ் பண்ணதுமே பிசாசு அங்கே அலோவ் பண்ண மாட்டான், வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விட மாட்டான். அதனாலதான் நம்பிக்கையும் நற்செயல்களை குறித்து நேற்று பார்த்தோம். மாலையிலே நாவடக்கத்தை குறித்து பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆன்மீக சிந்தனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த நாளில் இறை இறக்கத்தின் செய்தியும் அதுதான். ஆண்டவர் சமூகத்தில் நீ எந்த அளவு ஆர்வமாக இருக்கிறாய்? ஒரு வேலைக்கு போகணும்னு சொன்னால் எவ்வளோ மேக்கப், எவ்வளவு மேக்கப், எவ்வளோ நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிற, எவ்வளோ நேரம் கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கிற, எவ்வளவு நேரம் மேக்கப்பில் இருக்கிற. ஆண்டவருக்கு தேவை இந்த கட்டப்பட்ட கழுதை குட்டி. ஆண்டவருக்கு தேவை. கட்டப்பட்டிருக்கிறாய், உலக ஆசாபாசங்களிலே உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மறுக்கிறாய், அவனுடைய பிரசன்னத்தை உணர்வதில்லை. அநேக பிள்ளைகள் நற்கருணை சந்திப்பதை ஒரு அருவருப்பாக கருதுகிறார்கள். அங்கே என்ன இருக்கிறது? அங்கே என்ன? புனிதர்களுடைய படங்களையும் மாதாவுடைய காலையும் தொட்டு கும்பிட்டுட்டு போயிடுறாங்க. நற்கருணை ஆண்டவரை சந்திப்பதில் தாமதம் ஏன்? ஒரு 2 நிமிஷம் நற்கருணை ஆண்டவரை சந்தித்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறாயா? இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கோ. நீ நற்கருணை ஆண்டவரை சந்திக்காத நாளை குறித்து கவலைப்படுவாய், வேதனைப்படுவாய். பஞ்சம் வரும். உணவு கிடைக்காத பஞ்சமோ, தண்ணீர் கிடைக்காத பஞ்சமோ வராது. ஆண்டுடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம் வரும் என்று ஆமோஸ் இறைவாக்கினர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆண்டுடைய வாக்கு கிடைக்காத பஞ்சம்
வரும், வந்திருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, அதனால தான் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களில் காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? அந்த நம்பிக்கை அவனை மீட்க முடியுமா? முடியாது. உன்னுடைய நம்பிக்கை. கோயிலுக்கு போகிறாங்க, அந்தோனியாரை கும்பிடுறாங்க, அந்தோனியாரை முதல்ல அந்தோனியாரை தொட்டு கும்பிடுவாங்க. இல்லாட்டி வெளியில் ஸ்லீப்பிங் ஜோசப் படுத்திருப்பார், அவரை போய் தட்டுவாங்க. நக்கனி ஆண்டவரை சந்திக்க மாட்டாங்க. கெபிக்கு போவாங்க, கெபியில் போய் மாதாவை பார்த்துட்டு வேலை முடிஞ்சு போச்சு. அன்பார்ந்தவர்களே, நற்கரணை ஆண்டவரை சந்திக்க மறவாதே. அங்கே தான் உயிருள்ள ஜீவன் உனக்காக பேராவலோடு ஏங்கிக் கொண்டிருக்கிறார். இதை ஆண்டவர் இன்று உணர்த்துகிறார். அன்பார்ந்தவர்களே, மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் உன்னுடைய உடலையோ, உன்னுடைய அழகையோ, உன்னுடைய உடையையோ அவர் பார்ப்பதில்லை. உள்ளத்தை பார்க்கிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறார். ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நற்கரணை ஆண்டவரை சந்திச்சு பாருங்க. அதில் கிடைக்கிற பிரசன்னம் வேற. அந்த அழகான கண்கள் நம்மை பார்க்கும் பொழுது, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி அணைத்து கொண்ட இயேசு, ஒன்றுக்கு உதவாத என்னை காருண்யத்தாலே சேர்த்து கொண்ட இயேசு, எல்லோராலும் விலக்கப்பட்ட, எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட, எல்லோராலும் அருவருக்கப்பட்ட, எல்லோராலும் நிந்திக்கப்பட்ட என்னையும் அழைத்து அவருடைய பாதத்திலே அமர செய்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படி நான் நன்றி சொல்லுவேன்? எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? வேறு வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லைன்னு சொல்லி நன்றி சொல்லுவோம். உயிரில்லாத உடல் போல, உயிரில்லாத உடல் போல, செயல்கள் இல்லாத நம்பிக்கை செத்த நம்பிக்கை. வாசிக்கலாம் யாக்கோபு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆமென். எனவே மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயல்களினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவராகின்றனர் என தெரிகிறது. ஒரு முறை கூட 2 தடவை வாசிங்க. எப்போ வாசிச்சாலும். எனவே மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயல்களினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவராகின்றனர் என தெரிகிறது. ஆமென். கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகுதல் எப்படி? ஏனென்று சொன்னார் ரோமர் 8:30 சொல்லுகிறது, தாம் முன் குறித்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கியிருக்கிறார். தமக்கு ஏற்புடையவரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். எதற்காக? ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக தம் முன் குறித்தார். நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, சகோதரியே, நீ அவருடைய குரலை கேட்பாய் என்றால் உன் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதே. என்று அவருடைய குரலை நீ கேட்பாய் என்றால் உன் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதே. என்னிடம் திரும்பி வா. நீ எந்த நிலையில இருந்தாலும் அப்படியே உன்னை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும், பாவ சூழ்நிலை இருந்தாலும், ட்ரெஸ்ஸே செய்யல, அழுக்கு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அசிங்கமான ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, முகம் கழுவலை, முகம் மேக்கப் பண்ணல, பவுட்ரு போடல, ஒன்றும் போடல இருந்தாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் அப்படியே உன்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு பேராவலோடு ஏங்குகிறார் நம் இறைவன் ஆகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவர் பேராவலோடு ஏங்குகிறார். என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, சகோதரி, ஒரு தகப்பனை நேற்று நான் சந்தித்தேன். ஒரு மனசில் இருக்கிற வேதனை என்னிடம் பகிர்ந்தார். கவலைப்படாதீங்க ஐயா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னேன். உங்கள் வேதனைகளை நற்கனையானோட ஒப்பு கொடுத்துடுங்க, அவர் பார்த்துக்குவாருன்னு சொன்னேன். ஏற்ற வேளையில் அவர் அதை போதிப்பார், ஏற்ற வேளையில் கற்றுத்தருவார். அதுக்காக தான் உன்னை ஆண்டவர் இங்கே அரவணைத்து அழைத்து உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, சகோதரியே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களில் காட்டாவிட்டால் என்ன பயன்? நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவே மனித நம்பிக்கையினால் மட்டுமல்ல, செயல்களினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவராகின்றார் என தெரிகிறது. செயல்களினால் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவருடைய வேதனை எப்படி? எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே போன்னு சொல்ற, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே போ, அங்கே போ, எல்லாத்தையும் விட்டுட்டு போறார். ஆண்டவர் கூறியபடியே போறார். தொடக்கிறவர்கள் வசிக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னதை அப்படியே நம்பினார். அதனால தான் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். அல்லேலூயா. ஏன் நீதி? நீ நம்பிக்கை கொண்டு ஆண்டவர் சமுத்திரனை என் ஆண்டவர் எனக்கு செய்வார், என் தேவன் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை உன்னிடத்திலே குறைகிறது. இன்று குறைகிறது. நம்பிக்கை தான். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உடனே நடக்குமா, நடக்காதா, அது எப்படி முடியும்? நீயே அதுக்கு சில காரியங்களை முன்வைத்து சொல்லுகிறாய். இது நடக்காதே, இதை செய்ய முடியாதே என்று. நடக்காது, இல்லை, எல்லாம் முடியும். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கொடுக்கின்ற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வேத வாசிப்பிலே கொடுக்கிற நிமிஷமும், வேத வாசிப்பை ஒவ்வொரு நாளும் நீ வாசிக்கும் பொழுது உனக்கு மெய்ஞானத்தை தருவார். அல்லேலூயா. ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும். ஞானம் என்றால் கடவுள், ஞானம் என்றால் இறைவன். ஞானத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே அதை வளமுறை செய்வார். சீராக்கின் ஞானத்திலே படிக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த தேவச்சனமே, இன்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே மெய்ஞானத்தை எனக்கு தாங்க. அல்லேலூயா. தானியேலாகமம் 10:12 நாம் வாசித்தோம். தானியேல் ஒரு காட்சி காண்கிறார். ஆண்டவர் தானியேலை பார்த்து சொல்றாரு, தானியேல் பயப்படாத, அந்த கனவின் காட்சி என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட நாள் முதல் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன். அல்லேலூயா. மார்க்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மார்க்கு நற்செய்தி 11:24. நீங்கள் ஆகவே உங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். ஆமென். ஒரு முறை கூட வாசி மகளே. ஆகவே உங்களுக்கு
சொல்கிறேன், ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். அதனால்தான் யோவான் நற்செய்தி 11:33 வாசிக்கிறோம், மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமுறி கலங்கி அழுகிறார். ஐயோ, மரியாளுடைய ஜெபம், அவரோடு வந்த யூதர்களுடைய அழுகை, புலம்பல் கண்டபோது இயேசு உள்ளம் குமுறி கலங்கினார். யோவான் 11:35 வாசிக்கலாமா? யோவான் 11:35 இயேசு ஆமென். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். ஆமென். ஆமென். இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். நம்முடைய தாழ்ச்சியுள்ள ஜெபம் ஆண்டவர் சமூகத்திலே கேட்கப்படும். இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். ஆமென். பார்த்தவர்களே, அப்போ மரியாளுடைய ஜெபத்தை நாம் பலமுறை சிந்தித்திருக்கிறோம். லூக்கா 7:11 சொல்லுகிறது, ஞாயிறூர் கைம்பெண் எப்படி ஜெபித்தாள் என்று சொல்லி அங்கே பார்க்கும் பொழுது, நாயின் என்னும் ஊரில் ஒரு விதவின் கண்ணீரை கண்டு அல்லேலூயா அல்லேலூயா மனம் கசிந்து இறந்து போன அவனது மகனுக்கு உயிர் கொடுத்து அந்த ஏழை தாயின் கண்ணீரை துடைத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த விதவையின் கண்ணீரை காண்கின்றவர், நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே கண்களை திறந்தருளும். அதனால தான் யாக்கோபு 1:27 நாம் கடந்த 2 நாட்களாக வாசித்து வருகிறோம். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், துன்புறும் அனாதைகளையும் கைப்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்துக் கொள்வதும் ஆகும். ஆமென். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு. கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள், நம்முடைய வாழ்க்கை சமய வாழ்வு, கிறிஸ்தவள் என்று சொல்ற வாழ்வு எது என்று சொன்னால், துன்புறும் அனாதைகளை கைம்பெண்களையும் கவனித்தலும். ஆமன் பாரதர்களே, துன்புறும் அனாதைகள். இன்னைக்கு எத்தனையோ கைவிடப்பட்ட நிலைகள், எத்தனையோ பிள்ளைகள். நேற்று மாலை ஒரு சகோதரியிடம் நான் பேசினேன். அவருடைய ஃபோன் தன்னுடைய மகளிடம் இருந்தது. அந்த மகள் சொன்னால், நான் வெளியே வந்திருக்கிறேன் கடைக்கு. நான் சொன்னேன், மகளே என்ன பண்ணுறம்மா? அந்த பிள்ளை சொல்ல, நான் 10ஆம் கிளாஸ் போகிறேன், 9ஆம் கிளாஸ் படித்து விட்டேன். ஒரு வாலிப பிள்ளை. இந்த பருவத்தில், மகளே ஆண்டவர் சமூகத்தில் உட்காருமா, அவனுடைய வார்த்தையை கேளுமா என்று சொன்னேன். ஆவியானவர் அந்த பிள்ளையுடைய உள்ளத்தை தொட்டிருக்கிறார். அந்த பிள்ளை, அவருடைய குடும்பம் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. விதவையின் பெண், கணவன் மரித்த அந்த பிள்ளை தனியாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவளை சந்தித்தேன் கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக. ஒரு நல்ல ஜெப வீராங்கனை, நல்ல ஸ்மார்ட்டாக பேசுகிறாங்க. அந்த பிள்ளையோடு சொன்னேன், கவலைப்படாதம்மா, ஆண்டவர் அந்த பிள்ளையும் இன்று நம்முடைய குழுவிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். நன்றி ஆண்டவரே. தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மை. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு 12 மணி வெயில், நல்ல உச்சி வெயில், கிணத்தருகளை நின்றுட்டு இருக்கிறாரு.
அங்கே சமாரிய பெண்ணு வரா. இயேசு 30 வயசு தான். ஆனால் அந்த பெண்ணோட பேசுகிறாரு. சீடர்கள் வராங்க, சாப்பாடு வாங்க போயிட்டு. அவங்க உள்ளத்தில் என்ன நினச்சிருப்பாங்க? இந்த நேரத்தில் இந்த அம்மா கிட்ட இவர் என்ன பேசுகிறாரு தனியாக என்று கட்டாயம் நினச்சிருப்பாங்க. ஆனால் இயேசு அந்த சமாரிய பெண்ணின் உள்ளத்தை தொட்டார். அந்த சமாரிய பெண்ணின் வழியாக அந்த சமாரிய தேசத்தில் உள்ள அனைத்து மக்களும், நாங்களே எங்கள் கண்களால் கண்டோம், எனவே நாங்கள் விசுவசிக்கிறோம் என்று சொல்லி அந்த மக்கள் அனைவரையும் புறவினத்தாளாகிய அந்த சமாரியா பெண் அத்தனை பேரையும் மனமாற்று செய்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் லூக்கா 7:11 அழகா சொல்லுது, நாயிரும் கைப்பெண்ணை குறித்து. நாயின் என்னும் ஊரில் ஒரு விதவியின் கண்ணீரை கண்டு மனம் கசிந்து இறந்து போன அவனது மகனுக்கு உயிர் கொடுத்து அந்த ஏழை தாயின் கண்ணீரை துடைக்கிறார். லாசருடைய இறப்பில் பார்க்கிறோம், இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவர் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு கலங்குகிறாள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்லி வேதனையோடு ஜெபிக்கும் பொழுது மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமுறி கலங்கி கண்ணீர் விட்டெழுதார். உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும். உன்னை காண்கின்ற இறைவன் நீ கேட்பதற்கு முன்பதாகவே உனக்கு என்ன தேவை என்பது அறிந்திருக்கிற தேவன். நீ இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவரத்தில் என்ன கேட்கணும்னு சொன்னால், யாக்கோபு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். ஆமென். உங்களிடையே, ஒரு முறை கூட வாசிக்கலாம். ஆமென். உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். ஆமென். காட்டணும். நன்னடத்தையால் அவற்றை காட்டணும். பணிவால் அவற்றை காட்டணும். பணிவு. எனக்கு நல்ல புத்தி இருக்குது, நல்ல ஞானம் இருக்குது, நல்ல செல்வம் இருக்குது, வளமை உண்டு, எல்லாம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் நீ எந்த நிலையில் இருக்கிற என்பது உனக்கு தெரியுமா? திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே 17ஆம் வசனம், திருவெளிப்பாடு 3:17 சொல்லி, எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு. எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் நீ இழந்த, இறங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. ஆமென். எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் நீ இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. அதனாலதான் உயிரில்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. எனவே மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயல்களினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகின்றனர் என தெரிகிறது. அதனாலதான் நாவடக்கத்தை பற்றி பார்த்தோம்.
யாக்கோபு 3:9 சொல்லுகிறது, தந்தையாம் ஆண்டவரை போற்றுவது அண்ணாவே கடவுளின் சாயலாக உண்டாக்க மனிதனை தூற்றுவதும் அண்ணாவே போற்றலும் தூற்றலும் ஒரே வாயிலிருந்து வருகின்றன. என் சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இருத்தல் ஆகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வாறு இருத்தலாகாது. ஒரே ஊற்றிலிருந்து நன்னீரும் உவர்நீரும் சுரக்குமா? என் நண்பர்களே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அவ்வாறே உப்பு நீர் சுனையிலிருந்து தண்ணீர் கிடைக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமன் வாழ்ந்தவர்களே, அதனால தான் ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டது. 5ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம். ஆமென். அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார். நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டுமென எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டுப் பழங்களையே அது தந்தது. ஆமென். ஆமென். ஆமன் வாழ்ந்தவர்களே, அதனால தான் இங்கே யாக்கோபு இதை திரும்பத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? ஏசாயா இறைவாக்கினர் போல அழகாக சொல்லிட்டார் ஆண்டவர். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு கவிதை போல என் நண்பரை குறித்து கவிதை பாடுவேன். என் நண்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன். செழுமைமிக்க ஒரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்று இருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார். நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் பிழி ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டுமென எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டுப்பழங்களையே அது தந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. யார் அந்த திராட்சை தோட்டம்? 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 5:7, படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அந்த திராட்சை தோட்டம். ஆர்வத்துடன் நற்ற கண்டு யாரே? யூத மக்களே. மக்களே, நீதி விளையும் என்று எதிர்நோக்கி இருந்தார். ஆனால் விளைந்ததோ இரத்தப்பழி. நேர்மை தழைக்கும் என்று காத்திருந்தார். ஆனால் தடைத்ததோ முறைப்பாடு. ஆமன் பார்த்தவர்களே, ஒரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் மெய் ஞானத்திற்காக செபிங்க. செல்வ செருக்கு நமக்கு ஆகாது. அதனால்தான் சீராக்கு 5:1 சொல்லுகிறது, உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, எனக்கு அவை போதும் என சொல்லாதே. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் சீராக்கின் ஞானம் 4ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா சொல்லுகிறது. 11ஆம் வசனம், ஞானம் ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும், தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும். ஆமென். வேறொருவர் வாசிக்கலாம், எடுத்தவர்கள். ஆமென். ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும், தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும். ஆமென். ஆமென். ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும், தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும். தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும். தேடணும். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும் அன்பார்ந்தவர்களே. ஞானம் என்னும் ஆசான் என்ற தலைப்பில் சீராக்கின் ஞானம் 4ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது. வேறு யாராவது வாசிக்கலாம்? சீராக்கின் ஞானம் 4:13. ஆமென். அதனை பற்றிக் கொள்வோர் மாட்சியை உரிமையாக்கிக் கொள்வர்.
அது செல்லுமிடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார். ஆமென். அதனை பற்றி கொள்வோர் மாட்சியை உரிமையாக்கிக் கொள்வர். அது செல்லுமிடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார். ஆமென். அதனை பற்றி கொள்வோர் மாட்சியை உரிமையாக்கிக் கொள்வர். அது செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார். 14ஆம் வசனம். வேறு யாராவது? அதற்கு பணி செய்வோர் ஆமென். அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கே ஊழியம் புரிகின்றனர். ஞானத்துக்கு அன்பர், ஆண்டவருக்கும் அன்பர். அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கே ஊழியம் புரிகின்றனர். ஞானத்துக்கு அன்பர், ஆண்டவருக்கும் அன்பர். ஆமென், ஆமென். அதற்கு பணி செய்வோர். அதனால தான் மெய்ஞானத்திற்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடும்படி இந்த நாளிலே யாக்கோபு திருமுகம் 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுது. வாசிக்க கேட்போம். யாக்கோபு 3:13. ஆமென். உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாளும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். ஆமென். ஆமென். ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். அப்ப என்ன இருக்கக்கூடாது? 14ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால், பொறாமை, மனக்கசப்பு, கட்சி மனப்பான்மை, இந்த 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. பொறாமை, மனக்கசப்பு, கட்சி மனப்பான்மை. கட்சி, ஏன் கட்சி, ஏன் கட்சி, நான் தான். பொறாமை, விட்டு கொடுக்க மனமில்லை. மனக்கசப்பு, ஐயே எப்போ பார் கசப்பு. அவனுடைய கசப்பு மிக அனுபவத்தை நலமாக மாற்றுவார். அல்லேலூயா. உன்னுடைய கசப்பு மிக அனுபவத்தை நலமாக மாற்றும். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் அறிந்தே அழைத்தார். ஆமென். லூக்கா நற்செய்தியிலே பார்க்கிறோம், அநேகர் விருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். அழைக்கப்பட்டவர்களோ அழைப்பை இழந்தார்கள். அழைத்தவர் யார் என்று அவர்கள் அறியவில்லை. என்னை யார் கூப்பிட்டாங்க? நீ இன்னும் ஒரு மேரேஜுக்கு ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னா, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்கன்னா, அதை அழைத்தவர் யார் என்று நாம் பார். யார் நம்மளை கூப்பிட்டா? யார் நம்மளை கூப்பிட்டாங்க? பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒரு திருமண அழைப்பு கொடுத்துட்டு நம்ம அந்த திருமணத்துக்கு நம்ம போகலைன்னு சொன்னால் அந்த உள்ள எவ்வளோ வேதனைப்படும். வீட்டில் போய் பத்திரிக்கை கொடுத்து அழைச்சனே, அவங்க வரல பார், எவ்வளோ வேதனைப்படும். நம்ம ஒவ்வொரு வீட்லையும் விஷ் பண்ணோம், ஐயோ. அது மாதிரி தான் ஆண்டவருடைய அழைப்பு, கடவுளுடைய அழைப்பு எப்படி இருக்கிறது? அழைப்பு பெற்றவர்களோ அழைத்தவரை மறந்து போனார்கள். அல்லேலூயா. அழைத்தவரை மறந்து போகக்கூடாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் அறிந்தே அழைக்கிறார். அழைத்தவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். உண்மையானவரே. பெயர் சொல்லி, ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி. எரேமியா தீர்க்கதரிசி அழைத்த பொழுது, நான் சிறு பிள்ளை ஆயிற்றே, பேச தெரியாதே, நீ சிறு பிள்ளை என்று சொன்னது யார்? தாய் வயிற்றில் உருவாக முன்பதாகவே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். வாசிச்சு பாருங்க எரேமியா தீர்க்கதரிசியுடைய அழைப்பு எப்படி. ஏசாயா தீர்க்கதரிசி அழைத்த பொழுது ஏசாயா சொல்லுவார், ஐயோ. 6:5 வாசிக்கலாம். ஏசாயா 6:5. ஆமென். அப்போது நான், ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். ஆமென். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதன் நான், தூயற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். ஆனால் ஆண்டவர் ஏசாயாவை அழைக்கவில்லையா? பாவிகளை தேடி வந்த இயேசு. ஆமென். மோய்சனை அழைக்கிறார். மோய்சன் சொல்லுவார், ஐயோ நான் திக்குவாயின் ஆயிற்றே, நான் பேச தெரியாது. நீ திக்குவாயின் ஒன்று சொன்னது யார்? உனக்கு பதிலா
ஆரோனை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசன் நீ அவனுக்கு கடவுளாக இருப்ப என்று சொல்லுகிறார். ஆமன் பார்த்தவர்களே, மெய்ஞானத்திற்காக ஆண்டவரிடத்தில் செபிப்போம். இந்த காலை பொழுதில் உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவரா யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தியாலும் அவற்றை காட்டட்டும் என்று சொல்லி இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.